வணக்கம். போன வீடியோவுக்கு ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது தேர்தல் நெருங்கினாலே இந்த அரசியல் கட்சிகள் மாநாடு போடுவாங்க அப்படிதானா? அவர்களுடைய திறமைகளை காட்டுவதற்கும், அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், நாங்க இந்த தேர்தல்ல நாங்க வெற்றி பெற்றா என்ன செய்வோம் அப்படிங்கிறத பத்தி பேசுவதற்காக அந்தந்த கட்சிகள் மாநாடு போடுவாங்க அப்படிதானா? தேர்தல் காலங்களில் இது நடக்கக்கூடியது ஒரு இயல்பான விஷயம். அப்போ இதே மாதிரி தான் விஜய் அவர்களும் கட்சி தொடங்கி அவர் அவருடைய கட்சியை பிரபலப்படுத்துவதற்காகவும் கட்சியுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை காட்டுவதற்காகவும் அவர் ஒரு மாநாடை போடுறாங்க. அப்போ அந்த மாநாடுல முதல் மாநாடுலேயே ஒரு சில இறப்புகள் நடக்குது. அது பெரிதாக பேசப்படவில்லை. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் கரூர்ல பரப்புரை ஆற்றுவதற்காக ரோடு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. மக்களை சந்திக்கிறாரு. கொத்து கொத்தாக மக்கள் இறக்கிறார்கள். கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போனாங்க. அது உங்களுக்கு தெரியும். இந்த இறப்பின் சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தணும், இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னாலே சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் இனி நடக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் மாநாடு நடத்தணும், இல்லைன்னா பொதுக்கூட்டம் நடத்தணும்னு பெரிதாட்டு ஒரு கட்டுப்பாடை போடுறாங்க. இந்த விஷயம் பெருசாக பேசப்பட்ட உடனே, அதாவது மாநாடுனா என்ன, மாநாடுனா எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் அண்ணன் சீமான் சொல்லியிருந்தாங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. எல்லா மீடியாக்கள்லயுமே அவர் பேசியிருந்தாரு. மாநாடுனா எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத பத்தி இனி நாம் தமிழர் கட்சி மாநாடை பார்த்துதான் மற்ற கட்சிகள் பாடம் படித்து கொண்டு நடத்துவார்கள். அதே மாதிரி அந்த அளவுக்கு நாங்க தரமா சிறப்பா செய்வோம். மாநாடுனா என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க நாங்க பிப்ரவரி 21 நடத்துறோம், அங்க நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருந்தாப்புல. ஒரு சவால் விட்டது மாதிரியே நேற்று அவ்வளவு பொறுப்பாக இருந்து அத்தனை லட்சம் பேரும் கூடிய ஒரு மாநாட்டுல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம மிக சிறப்பாக மாநாடு தொடங்கி அந்த மாநாடு திடல்ல மக்கள் ஒன்று கூடி அத்தனை லட்சம் பேரும் கலந்து கொண்டு அந்த மாநாடை சிறப்பாக முடித்து திரும்ப வீட்டுக்கு போனதுக்கு பிறகும் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம, எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படாம அந்த மாநாடுல எந்த ஒரு சேரு அந்த அந்த இரும்பு அந்த குறுக்க வச்சிருப்பாங்களே அந்த கம்பி எதுவுமே உடப்படாம, எந்த பதாகைகளும் கிழியாம, எந்த ஒரு சேதமும் இல்லாம அவ்வளவு சுத்தமாக அவ்வளவு ஒழுக்கமாக நடந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னா இதற்கு முழு காரணம் நாம் தமிழர் கட்சி, அப்புறம் நான் தமிழர்கள், அப்புறம் சீமான், அதற்கு மேலாக முழுசாட்டு பொறுப்பேற்று நடத்திய சாட்டை துரைமுருகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மாநாடுக்கு பிறகு அனைத்து கட்சிகளும், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மதிமுக, அப்புறம் விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம், இப்படி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை அழிப்பதற்காக வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் உண்மை. அதாவது இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள், இது நம்ம தமிழர்கள், தமிழ் தேசிய கட்சி ஒரே ஒரு கட்சி தான் நாம் தமிழர். இங்க திராவிடர்கள் ஒட்டுமொத்தம் திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிமுக, தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த கோட்டையை இடிப்பதற்காக வந்துட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி என்னும் கோட்டை வாசல்ல நெல்லை புலி சாட்டை துரைமுருகன் அவர்கள் சீறி பாஞ்சிட்டு நிக்கிறாப்புல. ஒரே ஆள், ஒற்ற ஆள் மொத்த திராவிட கட்சிகளை ஆட்டி படைக்கிறாப்புல. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட அந்த உச்சி குடுமி இருக்குல்ல, அதை போட்டு அவர் ஆட்டுற ஆட்டுல அவன் துண்டக்காரன் துணியக்காரன் ஓடுறான். ஒருத்தன் சொல்றான், ஐயோ சீமான் நான் சொல்லிட்டார்ல, நீங்க விஜய் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார்ல, திரும்ப எதுக்கு நீங்க விஜயை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எங்களை ஏன் இந்த பாடுபடுத்துறீங்கன்னு அப்படி ஒரு ஆளு கதறாப்ல. அப்புறம் ஒரு சைடுல ஒரு வக்கீலு 10க்கு 10 ரூம் ஒண்ணு போட்டுட்டு சாட்டை துரைமுருகன் எங்களை சாட்டையை வச்சு வெளுக்கிறாரு, எங்களால முடியல, தாங்க முடியல, அவரை கைது பண்ணுங்க, உள்ள பிடிச்சு போடுங்க, வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு ஆள் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒட்டுமொத்த கட்சிகளையும் ஒரு கையில வச்சுக்கொண்டு ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளையும் ஒட்டு ஆட்டி அசைக்கிறாப்ல. இந்த விதத்துல சாட்டை துரைமுருகன், நானும் என்னமோ நினைச்சேன் சாட்டை துரைமுருகன் அப்படி அவர்களை
உண்மையிலே சாட்டை துரைமுருகன் நீ வேற ஆளியா, வேற லெவல்யா. உண்மையிலே சாட்டை துரைமுருகனை தாண்டி தான் நாம் தமிழர் கட்சியை வந்து தொட முடியும். அதே மாரி அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தால இடும்பவன் கார்த்திக், பாத்திமா ஃபர்கானா, ஹுமாயூன் அண்ணன், அப்புறம் வந்து தாரிகா சல்மான், இப்படி நிறைய நிறைய புலிகள் வந்து வரிசையா இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் சீமான் என்னும் ஒரு ஆளை வந்து தொட்டு கூட அவர் பெருவிரல் இருக்க முடிய கூட தொட முடியாது. சரியா? அப்போ முதல்ல இருக்கக்கூடிய அந்த கோட்டை வாசல்ல இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனை நீங்க தாண்டணும். வாய்ப்பே இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, நம்மளுடைய கட்சி, நம்மளுடைய கொள்கையின் கருத்தியலை இவங்க வந்து தொடுவதற்கே கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதனால அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்க, நம்ம வேலை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை தொடுவதற்கே இவங்க வந்து இன்னும் பல ஆண்டுகள் வந்து காத்திருக்கணும். அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. அப்போ நேற்று வந்து அவ்வளவு சிறப்பான முறையில சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து செய்து கொடுத்திருக்கிறாப்புல. அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துகளும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.